ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ சென்சியை தான் காமிக்கிறாங்க. அவன் இங்கே கேட்கலாமே வாங்கிச்சேக்கான் அவங்களோட ஆன்ட்டியோட பர்த்டேன்றதுக்காக. அப்போ பார்த்தா அவங்களோட சிஸ்டர் லின் அங்கே பேட்டி கொடுத்துச்சேக்கா. அவளுக்கு அந்த டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் அவார்ட் எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாகிட்டவே பார்க்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் என்னோடய பிரதர் டாங்ஸி தான். அவனுக்கு நான் தேங்க்யூ சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அந்த பையனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அங்கே வந்துட்டு கவலையாயிருது. எப்பயுமே தன்னோட ஒரு பிரதராகவே நினைக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அவங்க அந்த மலையில் நினச்சிட்டே கேக்கை கொண்டு போனால் காரை வச்சு அந்த டாக்ஸி வந்து இடிச்சு விடுறான். அங்கே ஆக்சிடெண்ட் ஆகி அந்த பையன் உயிர் காப்பாற்றான நிலைமையில கொண்டு போய் சேர்த்தா அவங்க அப்பா இருந்தாலும் பதறி போயிருக்காரு. அப்போ அங்கே வந்ததும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எதுக்காக நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை பார்த்து கேட்டதுமே ஏன்னா உயிரோடு தானே இருக்கான், என்னோட பர்த்டே இவனுக்காகலாம் நான் வர முடியுமான்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அம்மா அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் எதுக்காகப்பா நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அம்மாட்ட, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்லிட்டு அவன் ஸ்லாப் பண்ணிக்கிறான். நான் தான் அம்மாவுக்காக கேக் வாங்கிட்டு வர சொன்னேன்னு சொல்லிட்டு ஸோ அப்போங்க அந்த ஆள் வாயை மூடுங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போங்க டாக்டர் வெளியே வந்ததுமே என்னாச்சுன்னு சொன்னதும் அந்த பையன் கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது, நீங்கள் ஏதாச்சும் அந்த பையன்கிட்ட போய் பேசணுன்னா நீங்கள் பேசுங்க அப்படின்ற சொல்லிட்டு போனதும் அந்த லேடி மனசாட்சியே இல்லாமல் பல்ல காமிச்சிட்ருக்காங்க. அவங்க அப்பா அங்கே போயிட்டு அப்போ அங்கே பேசும்போது நான் ஆன்ட்டிக்காக கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், பர்த்டேக்காக நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் அழுதுட்டு அது உன்னோட ஆன்ட்டி கிடையாது, அதான் உன்னோட அம்மா அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிடுறான். எனக்கும் என்னோட மிஸ்ட்ரஸ்க்கும் பிறந்த புள்ள தான் அந்த டாக்ஸி, அவன் உங்கள் அம்மா ஏற்றுக்க மாட்டாளே அப்படின்றதுக்காக நான் மாற்றி வச்சுட்டேன் அப்படின்றத சொல்லும்போது அந்த பையன் அதை கேட்டுட்டு அப்படியே துடிச்சு போயிடுறான். ஸோ அப்போ அங்கே அவங்க பொண்ணு லின்ட்ட கால் பண்ணி நீ ஒன்றும் வர வேணாம்ப்பா, அவன் ஆல்ரெடி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு பேசிட்டு இவங்க ஹாப்பியாகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூ கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. லைஃப்னு ஒன்று இருந்தால் எனக்கு நல்லது நடக்கட்டும்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ரீவைண்டில் போயிட்டுருக்கான். இப்போ வீட்டில் அவங்க போட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது அங்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கிழிச்செறிகிறான். அந்த பையன் படிக்க வேண்டியதான். அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு கார் ஆக்சிடெண்ட்டில் நான் இப்போ தான் நான் செத்து போனேன், எப்படி திரும்ப வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டான். இந்த கூ ஃபேமிலி எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். என்னடா பேசிகிட்டு இருக்கேன், பேசும்போது அந்த பக்கம் பார்க்குறேன்னு சொன்னால் நான் இப்போ ரீபான் ஆகிட்டேனான்னு சொல்லிட்டு இவன் அடிக்க வந்ததும் கையை பிடிச்சி கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சி ஓங்கி மிதிச்சு விட்றான். அவங்க அப்பா அங்கே கோமாயிட்டு தள்ளிட்டு என்னடா பண்ணுறேன் என் பிள்ளைய அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாரு. அம்மா நான் ஹெல்ப் தாம்மா பண்ண வந்தேன், என்னை போட்டு அடிச்சிட்டான் அப்படின்ற சொன்னதும் அடிக்க வச்சுருந்த எல்லாத்தையுமே கிழிச்சு எரிஞ்சிட்டான் என்னோட நோட்ஸ்ன்னு சொல்கிறான். அப்போ அங்கே அதை கேட்டுட்டு ஏன்டா நீ இப்படி பண்ண அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படும் போது பாருங்க என்னை எப்படி பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அம்மா என் புள்ள மேலேடா கையை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்க வந்தா, அம்மா நான் தான் உங்கள் புள்ளன்னு சொன்னதும் அதை சொல்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நான் தான் சொன்னேன் இவனை வீட்டுக்கு கொண்டு வராதிங்க, நீங்கள் ஏன் கொண்டு வந்தீங்க, என் பிள்ளையை போட்டு அடிப்பானா, நீ மரியாதை நீ இப்போ அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இப்போ ரூல்ஸ் என்னமோ இந்த வீட்டில் நடக்கணும், நீங்கள் குச்சி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதும் அங்கே கொண்டு கொடுத்ததுமே அதே மாதிரி போட்டு பயங்கரமாக அவங்க அம்மா அடிச்சிட்ருக்காங்க. எவ்வளோ தைரியம் தான் நீ என் பிள்ளை மேலே கையை வைப்பேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோ அம்மா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இது என்னோட நோட்ஸ் நீங்கள் பாருங்கள், அவன் போய் சொல்கிறான்னு சொன்னதும் சேரிட்டியில் இருக்க வேண்டியவனை இங்கே கூட்டிகிட்டு வந்ததே தப்புன்னு சொன்னால் அவங்க குச்சி பிடிச்சிட்டு நான் தான் உங்களோட உண்மையான புள்ள, அப்பா உண்மையை சொல்லுங்கள், டாக்ஸி உண்மையிலே அம்மாவுக்கு பிறந்தவனான்னு சொல்லும் போதே அந்த கோவம் ஆகிட்டு நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி நீ இப்போ என்னோட பிள்ளையோட இடத்த எடுக்கணும்னு பார்க்குறியா, உனக்கு இதுக்கப்புறம் இந்த வீட்டில் எந்த ஒரு இடமே கிடையாது அப்படின்ற சொன்னதும் இந்த வீட்டில் எப்போ என்ன ரொம்ப நீங்கள் நல்லா நடத்துனீங்க, இந்த 4 சவத்துக்குள்ளே எப்பயுமே எனக்கு கொடுமை தானே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சின்ன வயசில் நடந்த எல்லாமே இந்த பையன் கண்ணுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. இவனுக்கு பர்த்டே என்னமோ செலிப்ரேட் பண்ணுவாங்க, பட் ஆனால் அங்கே அவனை கண்டுக்கவே மாட்டாங்க. இவனை பார்த்தா எப்பயுமே அவனை அங்கே புள்ளி பண்ணிட்டு ரொம்ப அசிங்கம் தான் படுத்தியிருக்கான். அப்பயுமே அந்த ஃபேமிலி அவனை மட்டும் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ நான் இந்த வீட்டை விட்டு கிளம்ப போகிறேன்னு சொன்னதும் இப்போ அங்கே வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு மேடம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றத சொன்னால் அவன் போகணுன்னா போட்டோன்னு அந்த ஆள் ரொம்ப கோவப்படுறாரு. வேணும்னா இவன் மன்னிப்பு கேட்டு இருந்தாகணும்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து எனக்கு எந்த உறவு வேணான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஹேர் எல்லாமே எடுத்துட்ருக்கான். டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாமே பார்த்து நான் உங்களை ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு
அங்கே வந்துட்டு ஒரு ரூமுக்கு அங்கே போனதுமே மாதத்துக்கு 300 நீங்கள் தங்கிக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி சொன்னதுமே ரொம்பவே தேங்க்யூ ஆன்ட்டின்னு சொல்லும்போது, நீ என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கேன்னு சொன்னதும், இல்லை நான் வந்துட்டு காலேஜ் படிக்கிறேன்னு சொன்னதுமே, சரி ஓகே உன்னோட பேரண்ட்ஸ் கூட சண்டை போட்டுட்டு எதுவும் வந்துட்டியா, ஸ்டடீஸ்க்கு இது நல்லது கிடையாது, நீ நம்பர் கூட பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னதும், நான் ஒரு ஆர்ஃபன் எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ரெண்ட் காசு எல்லாமே கொடுத்ததுமே அந்த ஆன்ட்டிக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கவலையாயிருது. பொண்ணு ஷூட்டாக கால் பண்ணிட்டு இருக்காங்க, சிட்டியில் எப்படிமா இருக்கான்னு சொல்லிட்டு. அவள் பெரிய கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கா, சரி ஆளு தான். பட் இந்த ஆன்ட்டி வந்துட்டு இவங்க சந்தோஷத்துக்காக இந்த இதெல்லாமே வச்சு இங்கே நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரிலாக்ஸாக நான் வந்துட்டு இன்றைக்கிட்டே ஃப்ரீயாக மூச்சு விட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த எக்ஸாமில் பெரிய லெவலுக்கு நல்லா ரீச் ஆகணும். நான் அதுக்கு முன்னாடி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அந்த ஃபேமிலியை வந்து பெரிய சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். கேக் எல்லாத்தையுமே அவனோட இடத்துல கொட்டி வச்சுட்டு அவன் அங்கே வந்துட்டு அங்கே அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். இவனை மாதிரி மிஸ்டர்ஸ்க்கு பிறந்தவெல்லாம் இங்கே வந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது, பையனாக இருந்தால் போதுமானு சொல்லிட்டு அந்த ஜால்ராக்கள் பேசுனதுமே அம்மாயிட்ட அடிக்க போனால், நீ பண்ணுறது சிஸ்டருக்கு தெரிஞ்சால் என்னாகும் தெரியும்லன்னு சொல்லிட்டு கேட்டா. நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே கேக் எல்லாமே ஆசை அவளுக்காக கொண்டு போயிருக்கான். பர்த்டே ஆக்காக அவளாவே ரெடி பண்ணி அவள் தள்ளி விட்டு அவனை அடித்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. ஓ வாயால் நீ என் பிரதர்னு கூப்பிடாத, இது ஜஸ்ட் இவன் மட்டும் தான் என் பிரதர்னு சொல்லிட்டு பேசியிருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு இவனுக்கு இப்போ பயங்கரமான ஆத்திரமாயிட்டு அந்த கேக்கில் ஃபேஸை கொண்டு போய் அமுக்கி வச்சு, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வம்பு வளர்த்தான்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன், எவ்வளோ நாளைக்கு நானும் பொறுமையாக இருப்பேன், பொறுத்து போனேன்னா ஓவர் ஆட்டமாக போடுறீங்க அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமான அங்கே வந்துட்டு கோவப்பட்டுருக்கான். ஸோ வீட்டுக்கு வந்ததுமே என் புள்ள மேலே அவன் கை வச்சுருக்கான், அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஸ்கூலில் திடீர்னு அவன் வந்துட்டு பயங்கரமாக கோவம் ஆகிட்டு என்ன போட்டு அடிச்சுட்டான் அப்படின்ற சொல்லிட்டு இவன் அங்கே வந்து ட்ராமா பண்ணதும் அவனுக்கு திமிர் ஏறி போயிடுச்சா. அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டா. அது எல்லாம் என்னோடய ஃபால்ட்டு தான் சிஸ்டர்னு சொன்னதும், நீ எவ்வளோ வந்துட்டு அப்பாவியாக இருக்க, நீ கவலைப்படாத, நான் அவனை ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இவனை பார்த்தா அங்கே எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகி ஹாப்பி ஆகிட்டு போகிறான். அவங்க அப்பா நான் உனக்காக கார் அனுப்பி விட்ருக்கேன், அதில் ஏறி கிளம்பு அப்படின்ற சொல்கிறாங்க. டீசெண்டாக நட அப்படின்ற சொல்கிறாங்க. காலேஜில் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாதன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க சாப்பாடு பால் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை சாப்பிட்டுட்டு போய் எக்ஸாம் எழுத போகிறீங்களா அப்படின்ற சொன்னதும், ஃபஸ்ட் டைம் இப்படி பாசமாக ஒருத்தவங்க பேசுகிறத பார்த்துட்டு அந்த பையனுக்கு பயங்கர ஹாப்பியாக இருது. காரை கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் ஏறுங்க சார், உங்களை கூட்டிகிட்டு போய் விட சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும், போனால் அது காலேஜுக்கு போகிற வழியில் நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க, முதல் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த ஆள் கேட்க மாட்டான். அவங்கள வந்துட்டு நீங்கள் பண்ணதுக்கு தான் பனிஷ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்த டைம் ஆனால் அப்படி நடக்காது, கண்டிப்பாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நான் எழுதி ஆகணும்னு சொல்லிட்டு இவன் காரை போய் வந்துட்டு பிடிச்சி இழுத்ததில் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஸோ டைம் வந்துட்டு முடிய போது நம்ம க்ளோஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போனால் அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் விட மாட்டாங்க. சார் இன்னும் 3 மினிட்ஸ் இருக்குல்ல, நாங்கள் உள்ளே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க ஏன் அவ்வளோ அக்கறை இருந்தால் முதல்ல வரணும்னு சொல்லிட்டு கேட்டால், எனக்கு வர வழியில் இப்படி கார் ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு ப்ளீஸ் அப்படின்ற சொல்லும்போது, ஐயோ என்ன ரத்தம் வந்துட்டுருக்கு, வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னதும், அது இம்பார்ட்டன்ட் கிடையாது ப்ளீஸ் நான் எழுதணும்னு சொன்னதுமே அவங்க உள்ளே அனுப்பி விடுறாங்க. பாருப்பா இப்படிப்பட்ட பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க பாரு, எக்ஸாமை உயிராக நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமாக எமோஷனாகி போயிடுது. உள்ளே வந்தால் அவனை பற்றி தான் மோசமாக அங்கே போஸ்ட் எல்லாமே போட்டு விட்ருக்காங்க. இருக்க எல்லாருமே பேட் லக் உள்ளே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப அங்கே அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க. பட் அங்கே ஆனால் அவன் எதையுமே கண்டுக்கல. நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எக்ஸாம் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். டீச்சருக்கே அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. 1/2 hour தான் இருக்குது, எல்லாம் ஃபினிஷ் பண்ணுங்க வேமான்னு சொல்லும்போது நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு அவன் சொல்கிறான். ஸோ இங்கே வீட்டில் பார்த்தா ரொம்ப அவங்க ஹாப்பியாகிடுறாங்க. இன்றைக்கி அவனோட ரிசல்ட்டுப்பா அப்படின்ற சொல்லிட்டு ரிசல்ட்டு போட்டு பார்த்தா அது நம்பர் வெளிவராமல் இருக்குது. ஐயோ என்ன வந்துட்டு நான் நல்லா தான் எழுதியிருந்தேன்னு சொன்னதும், டாப் 20 வந்துட்டு பிளாக் பண்ணியிருப்பாங்கப்பா, ஸோ அது மூலமாக உன் நம்பருமே வந்திருக்கும், நீ ஃபஸ்ட்டாக வந்திருப்பேன்னு சொல்லிட்டு பேசினான். ஆமாம்ல நான் மறந்தே போயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். என்னோட பிள்ளைக்கு கிஃப்ட்டுங்கன்னு சொல்லிட்டு அங்கே கார் அது இதுன்னு சொல்லிட்டு கிஃப்ட் அங்கே கொடுத்து தள்ளுறாங்க. அப்போங்க சொல்கிறாங்க, நீங்கள் இன்னொரு பிள்ளையுமே உங்களுக்கு இருக்காங்கல்ல, அவங்களோட மார்க்கையுமே நீங்கள் செக் பண்ணலையான்னு சொன்னதும், அவனுக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ற செட்டு கோவப்பட்டதுமே அப்போங்க நம்ம பார்ட்டி பண்ணலான்னு செட்டு பேசும்போது, ப்ளீஸ்மா நம்ம பேசாமல் வந்துட்டு அவனையுமே கூப்பிடலாம், அவனுமே என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்ற சொன்னதும், சரி ஓகே உனக்காக கூப்பிடலான்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு எக்ஸாம் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது ரிசல்ட்டுக்காக ஆன்ட்டி வந்து எப்படிப்பா ரிசல்ட் வந்திருக்குன்னு சொன்னதும், பிளாக் பண்ணியிருக்காங்க ஆன்ட்டி அப்படின்ற சொன்னதுமே, அப்போ கண்டிப்பாக வந்துட்டு அதுவுமே வந்து நீ டாப் ஸ்டூடெண்ட்டாக வரக்கூட சான்ஸ் இருக்குல்லன்னு சொல்லிட்டு போனதும் அவனுக்கு
அவனுக்கு ஹாப்பியாக இருது. அப்போ டிஎன்ஏ ரிப்போர்ட் அவன் கைக்கு கிடச்சதுமே ஸோ இவன் தான் புள்ளன்னு சொல்லிட்டு அங்கே கன்ஃபார்ம் ஆனதும் நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு யோசிச்சா அங்கே கால் வந்துடுது வாங்க மாட்டேன் இருந்து இப்படி பார்ட்டி வச்சுருக்காங்கப்பா அந்த ஹோட்டலில் உன்னையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் வர்றேன் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ இங்கே பெரிய பெரிய காலேஜஸ் அங்கே எல்லாருமே நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த குடும்பத்தை போய் மீட் பண்ணணும், அவனை நம்ம எப்படியாச்சும் நம்ம காலேஜில் கொண்டு வந்துடணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே சேர்ந்து அங்கே கிளம்பி வர்றாங்க. உங்கள் புள்ள வந்துட்டு உங்கள் பேரை காப்பாற்றிட்டான் அப்படின்ற செட்டு பேசும்போது அவனுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. நான் வந்துட்டு இதுக்கெல்லாம் என்னோடய பேரண்ட்ஸ்க்கு தான் தேங்க்யூ சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஐயா அங்கே வந்துட்டு பேசும்போதே இப்போ நம்ம வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணால் பிரதர் இன்னும் வரலாம் அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனுக்காகலாம் போய் வெயிட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவங்க எல்லாருமே சேர்ந்து இன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ இவன் உள்ளே வந்ததுமே எங்கள் மாஸ்டர் இப்படி வந்துட்டாருன்னு அவங்க சொன்னதும் ஹாப்பி ஆகிட்டு இவன் உடனே ஆக்டிங் பண்ணுறான். வா பிரதர் நீ உட்காரலாம், இங்கே சீட்டில் நான் உனக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிளாஸ்டிக் கேரை கொண்டு வந்து இதில் உட்காந்துக்கப்பா, இங்கே வந்துட்டு வேறு சீட் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும் இந்த சிம்பத்திலாம் காமிக்காத நீ போய் பெருஸ்ட்டு சாப்பிட்ற வேலையை பாருன்னு சொன்னதும் உன்னையெல்லாம் இங்கே கூப்பிட்டதே பெருசு, நீ இவ்வளோ ஆட்டிடியூட் காமிக்கிறியான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே இவன் வந்துட்டு என்ன மார்க் வாங்கினானுப்பா, இவெல்லாம் இங்கே எதுக்காக வந்தான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போதே அப்படியா நீ தான் டாப் ஸ்டூடெண்ட்டு உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் என் பிள்ளைய விட பெரிய நீ வந்துட்டு பெரிய படிப்பாளியான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் தான் ஹை ஸ்கோர் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உன் மார்க்கை கூட எங்களுக்கெல்லாம் கேட்க விருப்பம் இல்லை, எங்களை கேட்டால் கூட அசிங்கன்னு சொல்லும்போது அப்படியா சரி ஓகே அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸை காமிக்கலான்னு பார்த்தா அங்கே பெரிய பெரிய காலேஜஸ்லாம் இருந்து வந்துட்டு அவங்க பையனை தான் வெல்கம் பண்ண வந்திருக்கோன்னு சொல்லிட்டு பேசினதும் அவங்க அப்பா அவங்க ஃபேமிலி அவங்க சொந்தக்காரவங்க எல்லாரும் ஹாப்பி ஆகிட்டு பயங்கரமாக அவனை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ கண்டிப்பாக உன் லைஃப்பில் எதுவுமே கிடையாது பார்த்தியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவங்க அப்பா என் புள்ள கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போதே ஒவ்வொருத்தவங்களும் பயங்கரமாக அவங்க ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கர ஹாப்பியாக இருது, என் லைஃபே செட்டில் அப்படின்ற செட்டு யோசிக்கிறான். அப்போ அங்கே என் பையன் டாக்ஸி வந்துட்டு பயங்கர பர்ஃபெக்டானவேன்னு சொல்லிட்டு பேசும்போது என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இவன் கிடையாதுன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என் பையன் வந்துட்டு இவன் தான் சொல்லிட்டு கூ ஃபேமிலியை சேர்ந்தவேன்னு சொல்லிட்டு பேசினான், பட் நாங்கள் சென்சியலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு இது எப்படி பாசிபிள், அவன் எப்படி போய் மார்க் வாங்குவாங்க, கண்டிப்பாக இருக்காது அப்படின்ற சொன்னதும் மேடம் நாங்கள் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கோம், உண்மையிலே தான் அவர் தான் டாப்பாக வந்திருக்காரு அப்படின்ற சொன்னதும் இது எப்படி சாத்தியம், இவன் வந்துட்டு நல்லா படிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே ஆளாளுக்கு அவங்க வாய்க்கு வந்தபடி புலம்பிட்டு இருக்காங்க. இருந்தால் நம்ம இப்போ செக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அங்கே செக் பண்ணால் ஷோ அப் ஆயிடுது, நம்ம ஹீரோ தான் அதிக மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே ஒவ்வொருத்தவங்களும் மாற்றி மாற்றி அங்கே ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இவன் சீட் பண்ணியிருப்பான், இவன் சீட் பண்ணலைன்னா இவெல்லாம் வின் பண்ணியிருக்கவே சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு உடனே நீ எவ்வளோ தைரியம் தான் நீ சீட் பண்ணி என் பிள்ளையை தோக்கடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேறங்க வந்து கோவப்படுறாங்க. அவங்க சிஸ்டர் அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கவுமே ஓ நீங்கள் வந்துட்டு எல்லாருமே இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த ஃபேமிலிக்கு இப்போ பொய்யா பழி போட்டதுக்கு கண்டிப்பாக நான் வந்துட்டு ஜெயிலில் தான் அனுப்பணும், நீங்கள் இவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களா, இவன் வந்துட்டு என்ன வந்து பெரிய படிப்பாளின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி நம்புறீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் வந்துட்டு அவன் தான் உங்களோட பிள்ளையான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்த்து கேட்டதுமே அந்த ஆளுக்கு வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. வாய்க்கு வந்தபடி எல்லாரும் அங்கே பேசினதும் நான் தான் உங்களோட ரியலான பையன், அதுக்கு வந்து என்கிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை காமிச்சதும் அதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிடுது. கண்டிப்பாக இது உண்மையாக இருக்காது, இவன் வந்துட்டு ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறான். இவன் ஃபேக்காக ரெடி பண்ணியிருப்பான்னு சொல்லும்போது அவங்க சிஸ்டர் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும், நீ வந்துட்டு காசு கொடுத்தா இந்த மாதிரி 1008 ரெடி பண்ணலாம், ஃபேக்காக எப்படி ரெடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டால் ஓ ஃபேக்கா அப்படியா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் இப்போ செக்அப் பண்ணுறேன்னு சொன்னதுமே நாங்கள் என்ன செக்அப் பண்ணணும், அப்படிலாம் நாங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீ இந்த கூ ஃபேமிலியோட மெம்பராக வரணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கே போட்டு அடிக்கிறாங்க. பட் அவங்க அப்பா பார்த்தா வில்லத்தனமாக அந்த ஆள் பாட்டி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு அங்கே நின்றுட்டுருக்காரு. அந்த ப்ரொஃபஸர் நீங்கள் எப்படி வளர்ந்த பையன் மேலே கை வைப்பீங்கன்னு சொன்னதும் இவன் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், கண்டிப்பாக இவனுக்கு லெசன் டீச் பண்ண வேண்டியது கட்டாயம், நீங்கள் இதில் தலையிடாதீங்கன்னு சொன்னதும் ஓ அப்படியா உங்கள் கண்ணு முன்னாடி எவிடன்ஸ் இருந்துமே உங்களால் நம்ப முடியல ஹாப்பி அப்படின்ற சொல்லிட்டு உண்மை தெரியாமல் இருக்கலாம், பட் உங்களுக்கு தெரியலையா இவன் வந்துட்டு உங்களோட உண்மையான பையனா இல்லை நானா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அப்பா அவன் என்ன பேசிகிட்டு இருக்கான், நான் தானே உங்கள் பையன்னு சொல்லும்போது டாக்ஸி தான் என் பையன், நீ என்னோட பையன் கிடையாது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு பிறந்தது அவன் மட்டும்தான் அப்படின்றத சொன்னதும்
பார்த்தீங்களா உங்கள் அப்பாவே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் எல்லாரும் முன்னாடியுமே இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த குடும்பத்துக்கு எனக்குமே எந்த சம்மந்தமே இல்லை, எல்லாருமே நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து அவன் பாட்டு கிளம்பி போகிறான். அவங்க அப்பாவுக்கு அதை பார்த்துட்டு பயங்கரமான வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே போய் தொலைஞ்சான். இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கே சிஸ்டர் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போனதுமே பார்த்தா அங்கே நம்ம ஷூவும் அங்கே ஆன்ட்டியுமே ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு கேட்கலாமே வச்சுட்டு அங்கே சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. இது என் பொண்ணுப்பா, உன்னோட 3 வயசு பெரிய பொண்ணு அவள் அப்படின்ற சொல்கிறாங்க. என்டையர் கம்பெனியுமே அவள் தான் பார்த்துட்ருக்கா, என்ன பார்த்துட்ருக்க கேண்டில் ஊது அப்படின்ற சொன்னதும் எமோஷன் ஆயிடுது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவன் வாழ்க்கையில் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறது, அதுக்கு மேலே இன்றைக்கி அவன் வந்து நல்ல ரிசல்ட் வாங்கியிருக்கான்ல, அதுக்காகவுமே கொண்டாடுறாங்க. அவன் எமோஷன் ஆனதுமே இது வரைக்குமே இப்போ சந்தோஷத்தை அனுபவிச்சது இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே வா வா வந்து ஊது கேட்க விட்டு அப்படின்ற சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே இவன் வாழ்க்கையில் நல்லபடியாக அங்கே வந்துட்டு படித்து பெரிய லெவலுக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டு இருக்கான். இவனை பார்த்தா காசை தனியாக செலவு பண்ணிட்டு அங்கே உருப்பிடாமல் போயிட்டுருக்கான். இவனுக்கு ஒரு நல்ல வந்துட்டு பெரிய பேருமே கிடச்சிருது. ஸோ நம்ம ஷோங்க அவன் பட்டதாரி ஆனதுமே கங்க்ராச்சுலேஷன் பண்ணிகிட்டு இருக்கான். சிஸ்டர் ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு பெரிய டிசைனர் ஆகிட்டப்பா, நீ இப்போ என்ன பண்ண போகிற தெரியுமா, நீ பேசாமல் என் கூட சேர்ந்து வந்துட்டு ஜாயின் பண்ணிக்க போகிற கம்பெனியில் அப்படின்றத சொல்கிறா. நீ வந்துட்டு எனக்கு ரீபே பண்ணணும்னு ஆசைப்படையில, அப்போ கம்பெனியை நடத்துறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதும் ஹென்காய் குரூப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்ற சொன்னதும், ஆமாம் அது மிகப்பெரிய கம்பெனின்னு சொன்னதும், அதோட ஓனர் யாரை நினச்சிட்டு இருக்க, எல்லாம் நான் தான், நீ வந்துட்டு பேசாமல் என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கோ, உனக்கு ரொம்பவே வந்து அப்படின்ற சொன்னதுமே, நான் வந்துட்டு உங்கள் கூட இருந்தால் பெட்டராக இருக்குமான்னு சொன்னதும், நீ ஆர்ஃபன் கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், கு ஃபேமிலியை சேர்ந்தவன் தானே நீ அப்படின்ற சொன்னதும், இல்லை அந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொன்னதும், அங்கே என்னாச்சின்னு சொல்லி கேட்டால் நடந்து எல்லாத்தையுமே சொன்னதுமே அந்த பொண்ணுக்கு பயங்கரமான கோவமாயிருது. பாங்களா ஒரு அம்மாவும் சிஸ்டர் எப்படி ஒரு மிருகத்தனமாக நடக்கலாம், ஒரு பெத்தப்பா எப்படி வந்துட்டு வப்பாட்டி புள்ளையை தூக்கிட்டு வந்து இருந்தால் பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டாங்க. சண்டைக்கு போனதுமே சிஸ்டர் அதெல்லாம் வேணாம், நான் ஆல்ரெடி அவங்க கூட சேர்ந்து இருக்க உறவு எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன், என்னோட லைஃப்பை நான் ஓனாக வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற சொன்னதும், நீ எப்படா ஈஸியாக அப்படி விடுவேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாங்க. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பேசாமல் வந்துட்டு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அந்த பார்ட்டிக்கு, நீ வா, கண்டிப்பாக வந்துட்டு அங்கே ஏகப்பட்ட பேர் வருவாங்க, உனக்கு பிடிச்சதில் நீ ஜாயின் பண்ணலான்னு சொன்னதும் பூ குரூப்பவே எனக்கு வந்து டேக் ஓவர் பண்ணணும்னு சொல்லிட்டாவே யோசிக்கிறான். அண்டு பார்த்தா இவன் அடுத்தடுத்து அங்கே தோற்று போய் காசு எல்லாத்தையுமே இழந்து போய் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ நீ அடுத்து வந்துட்டு விளையாடணும்னா கண்டிப்பாக வந்துட்டு நீ காசு வந்துட்டு கொடுத்தாகணும்னு சொன்னதும் அவன் சேர்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து ப்ளே பண்ணுறேன்னு சொல்லும் போதே பார்த்தாங்க அவங்க அம்மாவும் அப்பாவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் எங்கே போயிட்டான் இந்நேரத்துலன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுப்போமான்னு சொல்லிட்டு கேட்கும்போதே அவன் பார்த்தா மறைஞ்சு போனதுமே எங்கடா போகிற இந்நேரத்துலன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் பயந்து போயிட்டோண்டான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகிறது இல்லையா, கம்ப்ளைண்ட் வருது அப்படின்ற சொன்னதும், அதெல்லாம் கிடையாது, நான் வந்துட்டு ஒரு முக்கியமான வந்து ஃபீல்டில் ரிசர்ச் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். உடனே அவங்க அம்மா அப்படியா, நீ வந்து பார்த்துக்கோப்பா, நீ இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அக்கறையாக பேசினதும், ஏன்னா நீ பெரிய வந்து வேலை பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும், படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவப்படுறாரு. நீங்கள் அப்போ அவங்க சிஸ்டர் வந்துடுறா, டே ஃப்ராடு பையிலே, நீ கம்பெனியில் சொல்லி 5 மில்லியன் காசு வாங்கியிருக்க, என்னடா பண்ண அப்படின்ற சொன்னதும் அவங்க அப்பா கோவம் ஆகிட்டு என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டால், நான் வந்துட்டு அதையெல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் காசு கேட்டாங்க அவங்களுக்காக தான் கொடுத்துருக்கேன்னு சொன்னதும், உண்மையை சொல்லு, நீ கம்பெனி ஃபண்ட்லேருந்து எப்படி எடுப்ப, இதனால் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. கம்பெனி மேட்டர்ஸில் நீ தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டாவே, இதுக்கெல்லாம் நான் காரணம் நான் தானான்னு சொல்லிட்டு பேசினதும் உடனே அவங்க அம்மா, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா, அம்மா வந்துட்டு அந்த காசை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிடுறான். அந்த கம்பெனி நல்லா ரீச் ஆச்சுன்னா நான் நிறைய ப்ராஃபிட் வந்துட்டு கொண்டு வருவேம்மா அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டு அந்த லேடி எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி போட்டதுமே அவங்க அப்பா, நீ வந்து கெடுத்து அவனை குட்டிச்சவராக்கிட்டு இருக்க, ஆம்பளை பிள்ளைனா அவ்வளோ செல்லம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்குறாரு. ஸோ அப்போங்க நம்ம இப்போ என்ன பண்ணுறது, இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இப்படி வந்துட்டு கை வச்சதுக்கே கோவப்படுவாங்க, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, இதை எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் அங்கே கவலையாயிடுச்சேக்கா. ஸோ நம்ம நாளைக்கு வந்துட்டு அங்கே மிகப்பெரிய பார்ட்டி நடக்குது, அங்கே போனோன்னா அந்த ஹேங்காய் குரூப்பை நம்ம மீட் பண்ணலாம், ஸோ அவங்ககிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு இவங்க ஐடியா பண்ணுறாங்க. ஸோ பார்ட்டிக்கு இவங்க எல்லாருமே ஹாப்பியாகிட்டு வந்திருக்கும் போது நம்ம ஹீரோவுமே அங்கே வந்திருக்கான். அவனை பார்த்துட்டு, உன்னை யார் தான் இங்கே கூப்பிட்டது, உனக்கு எங்கள் குடும்பத்துக்கு தான் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டோம்ல,
மரியாதையை வெளியே போன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது, ஹலோ நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, தேவையில்லாமல் என்கிட்ட ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க, தள்ளி போங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் பயங்கர கோவப்படுறான். ஒரு ஆர்ஃபன், எனக்கு பேரண்ட்ஸு சிஸ்டர்னு யாரும் கிடையாது அப்படின்ற சொன்னதும் அவங்க அம்மா, நீ இப்படிலாம் பேசுகிற வேலை வைக்காத, மரியாதையோடு இங்கேருந்து போய், இல்லை கண்டிப்பாக உனக்கு லெசன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அடிக்க வந்தா கையை பிடிச்சிட்டு உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதையை கெட்டு போயிடும், நீங்கள் யார் ஃபஸ்ட்டு நீங்கள் என் மேலே கை வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். நீ எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அம்மாவை அடிக்க வருவேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது, நீ யாரா ஃபஸ்ட்டு இதை பற்றி பேசுகிறதுக்குன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அவங்க சிஸ்டர், நீ எப்படி ஃபேமிலிகிட்ட பேசிகிட்டு இருக்க, நீங்கள் அசிங்கப்படுத்தணும்னு வந்திருக்கியா, மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதுமே, ஹலோ என்னை நீங்கள் இன்வைட் பண்ணது மிஸ் ஷூ தான், நீங்கள் யார் என்னை இங்கேருந்து போக சொல்லணும்னு சொன்னதும், எனது ஷூ உன்னை போய் இன்வைட் பண்ணாங்களா, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு டோட்டல் குடும்பமே அவனுங்க இன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க சிஸ்டர் வேற போட்டு அடித்தாங்க, அவமானப்படுத்துகிறா. அங்கே இருக்க எல்லா ஜால்ராக்களுமே இந்த மாதிரி வப்பாட்டிக்கு பிறந்தவனெல்லாம் இங்கே எதுக்குப்பா கூப்பிட்ருக்கீங்க, நீங்கள் ஷூவுக்கு தெரிஞ்சால் கோவமாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு பேசும்போதே அங்கே அதை கேட்டுட்டு உடனே காட்ஸை வச்சு பிடிக்க வச்சு நம்ம ஹீரோவோட தலையில் அவன் அங்கே பாட்டிலை வச்சு வேற அங்கே அடிக்க வச்சிடுறான். அங்கே அவனுக்கு தலையெல்லாம் பிளட்டாக வந்துட்டுருக்கு. நம்ம ஷூ வந்ததுமே ஹீரோவை காணமேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தா, எல்லாருமே கை கொடுக்க வந்தா, எங்கே அவனை காணமேன்னு சொல்லிட்டு பார்த்துச்சேக்கா. உடனே ஹாப்பி ஆகிட்டு அவங்க பிரதர் எல்லாத்தையும் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் கூ ஃபேமிலியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஆமான்னு சொல்லும் போதே விலைக்கு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போய் பார்த்தா அவன் தலையில் அடிபட்டுருக்கு. உனக்கு என்னாச்சு, யார் உன்னை இப்படி பண்ணது அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, இதை பண்ணது யாருன்னு சொல்லிட்டு கேட்டா, நீங்கள் இவனை பற்றி தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, இவன் நல்லவன் கிடையாதுன்னு சொல்லும் போதே இவன் தான் போட்டு அடிச்சான்னு சொன்னதும், நீ அவ்வளோ தைரியமாடா அப்படின்ற சொல்லிட்டு பாட்டிலை வச்சு பயங்கரமாக போட்டாங்க அடி அடின்னு அடிச்சு விட்றா. அவன் மேலே நீ கையை வைப்பேன்னு சொல்லிட்டு அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். எவ்வளோ தைரியம் தான் என் பிள்ளைய நீ அடிப்பேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னால் அந்த லேடிக்குமே சேர்த்து அடி விழுகுது. அவன் மேலே எப்படி கை வைப்பேன்னு சொல்லிட்டு கேட்டா, நீ எல்லாம் சிஸ்டராக இருக்கவே தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அடித்ததும் அவங்க அப்பா, நீ எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டா, அப்பாவை இருக்கா உனக்கு தகுதி இருக்கா, அவன் என்னோட தம்பி, நீங்கள் எப்படி அவன் மேலே கையை வைப்பீங்க பண்ணுறேன், இந்த குரூப்போட சேர்ந்து எனக்கு எந்த ஒரு ரிலேஷனுமே கிடையாது, நான் எல்லாத்தையுமே கோஆப்ரேஷனை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதுமே அந்த ஆள், ஐயோ கையை விட்டு எல்லாமே போச்சு, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லாமே போச்சுன்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு, என்னால் தானே உனக்கு இப்படி புள்ளி நடந்துருச்சு, நான் வேகமாக வந்திருந்தேன்னா இப்படி ஆயிருக்காதுல்ல, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சாரி கேட்டதுமே, இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினா அவங்க அப்பா அங்கே வர்றாரு. நீ எதுக்காக இங்கே வந்திருக்கா, உனக்கும் அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் என் பையன்கிட்ட பேசணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நீங்கள் போங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்ற சொல்கிறான். அவங்க அப்பா அங்கே வந்ததுமே என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டதும், உங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியலை, போன் மேரோ தேவைப்படுது, ப்ளீஸ் நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்ற சொன்னதும், அதான் அவங்களோட பெத்த புள்ள இருக்கானே அவனை நீங்கள் கொடுத்து காப்பாற்ற சொல்லுங்கள், நான் எப்படி போய் கொடுக்க முடியும், வப்பாட்டிக்கு பிறந்தவன் அப்படின்ற சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கு உண்மை தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்ற சொல்லும்போது, நீ இப்போ அவள் ஃபிசிக்கல் கண்டிஷனை பார்த்தாச்சே ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதுமே, என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க, அன்றைக்கி தான் எல்லாரும் முன்னாடியும் சொன்னீங்க அவன் தான் உங்கள் சொந்த புள்ளன்னு, இப்போ ஏன்ட்ட ஹெல்ப் கேட்குறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது அப்படின்ற சட்டி கேட்டா, இது எல்லாம் அப்பாவோட தப்பு தான், அம்மா என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொன்னதும், அவள் இருக்க ஃபஸ்ட்டு தகுதி இருக்கா, அடுத்த வீட்டு பிள்ளையா கூட இருந்துட்டு போட்டுமே, எப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க மனுஷன் அவங்க, ரெண்டாவது பப்பாட்டிக்கு பிறந்த பிள்ளைய இருளையா வளர்க்க வச்சுருக்கீங்க, உங்களை மாதிரி ஆளை நான் பார்க்குறதுக்கு விருப்பப்படலை, அந்த கூ ஃபேமிலியோட சேர்ந்து எனக்கு எந்த கனெக்ஷன் இல்லை, மரியாதையை போங்க அப்படின்ற சைட்டு கோவப்பட்டதுமே அந்த ஆள் நீடன் பண்ணிவிட்டு, ப்ளீஸ் என்னை நீ ஹேட் பண்ணு, என்ன வேணாலும் நீ வெறுத்து ஒதுக்கு, அவங்க கம்பெனியை பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க, ஒன்றுமே இல்லை, அப்புறம் உன் சிஸ்டர் நிலைமை என்ன, அம்மாவை எப்படி காப்பாற்ற முடியும் கேட்குறேன்னு சொன்னதும், நீங்கள் பண்ண கர்மா தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு, கிளம்பி வெளியே போங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அவளை ஐசியூவில் வச்சுருக்கு, உனக்கு மனசாட்சி இருந்தால் நீ காப்பாற்று அப்படின்ற சைட்டு அந்த ஆள் போனதுமே இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னதான் இருந்தால் அம்மா இல்லையா, அவங்க பயங்கரமாக அங்கே அழுகிறான், நான் என்ன பண்ணுறது, என்னை ஏன் கடவுளே இப்படி மாட்ட வைக்கிற அப்படின்ற சொல்கிறான். பண்ணுறது கேட்டதுமே அப்போங்க அவன் கண்டிப்பாக என்னாலலாம் முடியாதுப்பா, என் பாடி ஹார்ம் ஆயிரும், நான் என்ன பண்ண முடியும், என்னால் அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னதுமே, இது உன்னோட அம்மா தானே, நீ ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டே அப்படின்ற சிட்டங்க கேட்டா, அப்போங்க அந்த ஆள் இல்லை அவனோடது ஒத்துக்காதுன்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோங்க நான் போன் மேரோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, சார் இது பெயின்ஃபுல்லாக இருக்கும், இது முழிக்க வச்சுட்டு தான் பண்ணுவோன்னு சொன்னதும் அவன் ஒத்துக்கிறான். பட் என்னது உங்கள் அம்மாவான்னு கேட்டால், எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அப்போ அங்கே டாக்டர் வெளியே அவங்கள காப்பாற்றியாச்சு நல்லபடியாக.
நீங்கள் வந்துட்டு போய் பாருங்கள் அப்படின்றத சொன்னதும் ஹாப்பி ஆகிட்டு அப்பாவும் பிள்ளையும் போய் பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களான்னு சொல்லும்போது நீ எனக்கு கொடுத்து காப்பாற்றினதுக்கு தேங்க்யூப்பான்னு சொல்லிட்டு பேசினதுமே அப்பாங்க அவன் என்னடா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவங்க அப்பாவை பார்த்ததும் ஆமாம்மா உன் புள்ள தான் வந்துட்டு உனக்கு டொனேட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்தாள் இன்னும் மனசாட்சியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். அம்மா நான் உங்கள் புள்ள நான் எப்படிமா பண்ணாமல் இருப்பேன்னு சொல்லிட்டு பேசினதும் நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவனுக்கு சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க பாரு, இந்த குடும்பத்தை எந்த நடுத்தருவில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க, கம்பெனி பேங்க்ராப்ட் ஆகிருச்சு, அம்மா நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லதும் கோவமாயிட்டு அங்கே வந்து அடிக்க வேற வர்றா. அவன் அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவனுக்கு பயங்கர பெயின் ஆயிடுச்சுக்கு. நான் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் எந்த ஒரு உறவு வச்சுக்க விரும்பலை, நீங்கள் தயவு செஞ்சு வந்துட்டு என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அவங்க அப்பா விடு போகட்டவனன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகிடலாமா, வந்துட்டு நம்ம பிரதரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு போனால் அந்த டாக்டர் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த லேடிக்கு அவங்க பையனை வந்துட்டு போன் மேனோட கொடுக்க சொல்லி கேட்டாப்பா, அந்த பையன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் பார்த்தாலும் அது அவங்களோட புள்ள இல்லைன்னு சொல்லிட்டு வந்துச்சு. சென்சி வந்து கொடுத்தான் இல்லையா, அவனுக்கு தான் வந்துட்டு போன் டிஎன்ஏ மேட்ச் ஆச்சு. ஆனால் டோட்டல் குடும்பமே அந்த பையனை போய் வந்துட்டு இப்படி வந்து அவமானப்படுத்துகிறாங்க, ஏன் இப்படி ஊட்டி வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பேசுனதும் அவங்க ஷாக் ஆகி போயிட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, டொனேட் பண்ணது யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டால் அம்மா இது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை ப்ளீஸ் நீங்கள் விடுங்கன்னு சொல்லும்போது இதில் மறக்க என்ன இருக்குது, ஆமாம் அவங்களுக்கு போன் மேரோ கொடுத்தது சென்சி தான் அப்படின்றத சொன்னதும் அதனால தான் அவன் ஹாஸ்பிட்டலில் இருந்தானான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகுது. அப்போ அங்கே டாக்ஸி அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் உங்கள் ஹஸ்பண்டோட சேர்ந்து வேணால் பிளட் ரிலேஷன்ஷிப் அவருக்கு இருக்குது, பட் அவர் உங்களுக்கு பிறக்கலை, சென்சி தான் உங்களுக்கு பிறந்திருக்கான்னு சொன்னதும் இது போய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படும் போதே அப்பாங்க நாங்கள் ஏன் மேடம் போய் சொல்கிறோம், இங்கே பாருங்கள் ரிப்போர்ட் அப்படின்ற சொல்லிட்டு காமிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிட்டு அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தா ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வாங்க மாட்டேன், நான் தான் வந்து சமைச்சேன்னு நீங்கள் சொல்லணும்னு சொன்னதுமே பயந்துட்டு ஓகே சொல்கிறாங்க. அப்பாங்க பாருங்கள் நானே ஃபுட்டு சமைச்சேன்னு சொன்னதும் ஓகே குக்கிங் ஸ்கில் நல்லா இருக்கேடான்னு சொன்னதுமே நான் வந்து தனியாக அந்தப்போ கற்றுக்கிட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போய் பேசிகிட்டு இருக்கான். ஸோ என்ன இன்னுமே வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து இவங்க வரலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு வந்ததுமே பயங்கர கோவமாயிட்டு அவனை கண்ணத்தை சேர்ந்து அரைகிறாங்க. அம்மா எதுக்காக என்ன அடிச்சிங்கன்னு சொன்னதும் நான் அம்மான்னு கூப்பிட்ற வேலை வைக்காத அப்படின்ற சொல்லும்போது எதுக்காக பிள்ளைகிட்ட போய் கோப்புறேன்னு சொன்னதும் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா, உண்மையிலேயே வந்துட்டு எந்த வப்பாட்டிக்கு பேத்து வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னால் கோவமாயிட்டு அவங்க அம்மா பிடிச்சி தாழ்றாங்க. ஆமாம் பைத்தியம் ஆயிட்டேன்னு சொல்லி கேட்டதுமே ஆமாம் நான் பைத்தியம் தான் ஆகிட்டேன், இத்தனை வருஷமாக வப்பாட்டி பெற்ற பிள்ளையை தூக்கி நான் ஊட்டி வளர்த்துருக்கேன் பார்த்தியா, என் பிள்ளைய நான் வந்து அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கேன்னு சொன்னதும் அப்பா என்ன இதெல்லாம் சொல்லும்போது உங்கள் அம்மா வந்துட்டு நான்சென்ஸ் சைனமோ பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் அப்போ நானுமே பைத்தியமான்னு சொல்லி கேட்டா சிஸ்டர் நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும் நீ ஒன்றும் என் சிஸ்டர் கிடையாது, என் பிரதர் சென்சி தான், நீ தான்டா அவுட் சைடர், உனக்காக நாங்கள் அவனை போய் கொடுமைப்படுத்திட்டேமாடான்னு சொன்னதும் இப்படி வந்து பாசிபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட அங்கே கேட்டுட்டு இருக்கான். அப்பா இதெல்லாம் உண்மை கிடையாதுல்ல சொல்லுங்கப்பா அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ எல்லாம் மனுஷன் ஐயா, பெத்த பிள்ளைய விட்டுட்டு நீ இப்போ டாக்ஸியை தூக்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்ற சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, இவன் கண்டிப்பாக எனக்கு பிறந்த புள்ள தான் அப்படின்ற சொன்னதுமே அப்படியா, அப்போ இது வந்துட்டு உன் புள்ளனா, அப்போ என்னோட புள்ள அங்கே சென்சி என்ன அப்படின்ற சட்டி கேட்டா நான் அவனை அடித்து கொடுமைப்படுத்த சொன்னேன், நீங்கள் 2 பேரும் தான் அவனை போட்டு பாடாப்படுத்துனீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. அவனுமே என் புள்ள தான், நான் எப்போ இல்லைன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு பேசினதும் ஆமாம் இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்ற சொல்லும்போது அப்போ அங்கே அதை வேகமாக சொல்கிறாங்க. மேடம் நீங்கள் வந்து கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறது ஒன்று, எப்பயுமே நீங்கள் வந்துட்டு அவரை மதித்ததே கிடையாது, சின்ன வயசுலேருந்து அவருக்கு நீங்கள் எப்பயுமே பனிஷ்மெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தீங்க, அவர் தப்பே பண்ணலைனாலுமே இந்த டாக்ஸி வந்துட்டு எப்பயுமே மோசமாக அந்த பையனை ட்ரீட் தான் பண்ணிட்டு இருப்பான், ரொம்ப மோசமானவே, அவன் வந்து செயினை திருடிட்டு போகும்போது தான் அந்த பையன் பிடிச்சான். அப்போ அங்கே ஆனால் அவன் மேலே பழிய போட்டு இவன் வந்துட்டு நல்ல மாதிரி நடிச்சிட்டான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஷூ கூட கிடையாது, இவன் போட்ட பழசை தான் கொண்டு போய் கொடுப்பாங்க, அதை தான் அந்த பையன் போட்டுட்டு இருந்தான், எவ்வளோ கொடுமை நடந்திருக்கு தெரியுமான்னு சொல்லும்போது அங்கே ரொம்ப கவலையாயிருது. பார்த்து பண்ணாலும் சிஸ்டருக்கு என்னென்னாலும் பார்த்து பண்ணாலுமே அசிங்கம் தான் படுத்தியிருக்காங்க, நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற சைட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்த்து கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை என் பிள்ளைய மட்டும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லும்போது நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாத்தையுமே, ப்ளீஸ் வந்துட்டு நீ என்னை மன்னிச்சிடு அப்படின்ற சொல்கிறாங்க. நம்ம அவனையுமே கூட்டிகிட்டு வந்துடலாம், எல்லோரும் சேர்ந்து ஹாப்பியாக வாழலாம், தயவு செஞ்சு நீ வந்துட்டு வேணான்னு சொன்னாத,
டாக்ஸி எனக்கு பிறந்த புள்ள தான், அவன் என்னோட பயாலஜிக்கல் சன் தான், எப்படி அவனை போய் நம்ம வெளியே போட முடியும் அப்படின்ற சொல்கிறாங்க. இந்த குக்கிங் எல்லாம் அவன் உனக்காக தான் பண்ணியிருக்கான், அவன் கஷ்டப்பட்டேன்னு சொன்னதும், சார் அவர் ஒன்றும் பண்ணலை, எல்லாம் பண்ணது நான் தான், சும்மா வந்துட்டு அவர் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காருன்னு சொன்னதும், அம்மா குக்கிங் வேணால் நான் பண்ணாமல் இருக்கலாம், பட் வாங்கிட்டு வந்து கொடுத்தது எல்லாம் நான் தான் சொன்னதுமே, அப்போ பார்த்தா அங்கே அந்த ஆள் வந்துடுறாரு காசு கேட்டு. என்னப்பா கரெக்டாக சாப்பிட்ற டயத்துக்கு வந்திருக்கேன் போலையே அப்படின்றத சொல்லிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க யாருன்னு சொன்னதும், உங்கள் பையன்கிட்ட கேளுங்கன்னு சொன்னதுமே, நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, கிளம்புங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு 2-3 நாளில் காசு கட்டிடுறேன்னு சொன்னதும், ஆல்ரெடி எதுவும் வந்து பண்ண முடியாது தம்பி அப்படின்ற சொல்லும்போது, யாரா இதுன்னு சொல்லி கேட்டால், உங்கள் பையன் கேம்லிங்கில் எல்லாத்தையுமே விட்டுருக்கான், சேல்ஸ் முதற்கண்டு, இப்போ நீங்கள் வந்துட்டு காசு எனக்கு கட்டியாகணும் அப்படின்ற சொன்னதும், உங்கள் கட்டலைனாலும் பரவாயில்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவன் இங்கே சில டாக்குமெண்ட்ஸ்லாம் காமிக்கிறான். வேறு வழியே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவங்களுக்கு பயங்கரமான டென்ஷனாகி போயிடுது. இவன் அங்கே அவங்க சிஸ்டர் கையை பிடிச்சி கெஞ்சிட்டு, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும், கம்பெனியை கொண்டு போய் கேம்லிங்கில் விட்டுருக்கியாடா, என்ன பண்ணிட்டுருக்க, இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. காலை பிடிச்சி கெஞ்சிறான், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு, நான் இதுக்கப்புறம் எந்த தப்புமே பண்ண மாட்டேன், எனக்கு இந்த ஒரு டைம் மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதும், அப்பா எப்படியோ புள்ள அப்படியே இருக்குது, ஒழுக்கங்கட்டவன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அம்மா கோவப்படுறாங்க. அப்பா ப்ளீஸ்பான்னு சொன்னதும் அந்த ஆளே போட்டு அடிச்சிடுறாரு. எப்படா வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் உடைக்கிறதுக்கு அவங்க போகிறாங்க. காசு கொடுக்கலன்னா பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, தயவு செஞ்சு நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, நான் ஏதாச்சும் பண்ணுறேன்னு சொல்லும்போது, அப்பா நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க, 500 மில்லியன் அவங்களுக்கு கொடுக்கணும், எப்படி போய் கொடுக்க முடியும் உங்கள் பையன் பண்ண வேலைக்கு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நீங்கள் இப்போ காசு கட்டி ஆகணும், இல்லை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது, அங்கே கார்டை கொடுத்து இதில் 300 மில்லியன் இருக்குது வச்சுக்கோங்கன்னு சொன்னதும், அப்போ என்னோடய பிள்ளைக்கு நான் என்னத்தை கொடுப்பேன்னு சொன்னதும், அப்போ என்னை கொலை பண்ணிட்டா பரவாயில்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ ஒன்றும் என் பிள்ளை கிடையாது, என்னமாச்சும் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. இன்னும் 200 மில்லியனை நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும் மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோங்க ரொம்ப சூப்பராக மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி கம்பெனி நல்ல விதமாக அங்கே ரன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அங்கே இவங்க 2 பேருமே மீட் பண்ணுறதுக்காக அங்கே நம்ம ஹீரோவை தான் வந்திருக்காங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால், நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் பேசுகிறதுக்காக வந்திருக்கோம் ப்ளீஸ் அப்படின்ற சொன்னதும், உங்களுக்கு என்ன நடுவில் உறவு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டால், நீ என்னோட புள்ளன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னதுமே, பட் நான் ஒரு ஆர்ஃபன் தான், எனக்கு அம்மாவோ சிஸ்டரோ எதுவும் இல்லைன்னு சொன்னதுமே, நாங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு ஏதோ பண்ணிட்டோம், தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற சொல்லிட்டு கேட்டால், உங்கள் கூட சேர்ந்து எனக்கு எதுவுமே பேச விருப்பம் இல்லை அப்படின்றத அவன் சொல்கிறான். அம்மா வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, எங்களை மன்னிச்சு எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வந்துருன்னு சொன்னதுமே, நீங்கள் என்னை அசிங்கப்படுத்தினதுக்கு உங்கள் கூட சேர்ந்து வர்றதுக்கு எனக்கு எந்த விருப்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு என்னை தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போனதும், அவங்க அம்மா நீடன் பண்ணிவிட்டு, அங்கே அம்மா பண்ணது எல்லாமே தப்பு தான், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிரு, உன் சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணு, டாக்ஸி வந்து டோட்டலாக வந்துட்டு எல்லாத்தையும் கேம்பிளிங்கில் விட்டு நாசம் பண்ணிட்டான், அவளுக்கு 200 மில்லியன் தேவைப்படுது ப்ளீஸ் அப்படின்ற சைட்டு அவங்க கேட்குறாங்க. கம்பெனி குடும்பம் எல்லாத்தையுமே காப்பாற்றணும்னு சொல்லிட்டு, எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ற சைட்டு அவன் பாட்டுங்க கண்டுக்காமல் போயிடுறான். ஆமாம் கண்டிப்பாக அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான், நம்மளே ஏதாச்சும் இதை சமாளிக்கலாம் அப்படின்ற சொல்கிறாங்க. தாங்க பயங்கரமாக கோவமாயிட்டு எல்லோரும் பிடிச்சி திட்டுறாங்க. என்ன மாதிரி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க, சேல்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் சேல்ஸ் பண்ணால் அப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும், இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எங்களுக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் பிரதர் தான் திருட்டு வேலை பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த கம்பெனியில் சிஓவாக இருக்க உங்களுக்கு எந்த ஒரு தகுதியுமே இருக்குல்ல அப்படின்ற சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பயங்கர கோவப்படுறாங்க. கண்டிப்பாக உங்களவே வந்துட்டு பதவி விட்டு தான் தூக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே என்ன நிலைமை ஆகிப்போச்சு பார்த்தீங்களா, இவனால் டோட்டலாக நம்ம கையை ஊட்டி எல்லாமே போக போகுது, இவனை பேசாமல் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற சொன்னதும், அவங்க அப்பா அங்கே வந்துட்டு அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டுங்க கேட்டுட்ருக்காரு. நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, என் புள்ள ஜெயிலுக்குள்ளே இருக்கதை நான் எப்படி பார்க்க முடியும்னு சொன்னதுமே, இவங்க 2 பேருமே என்னை உள்ளே அனுப்பிவிட பார்க்குறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு சொல்லும் போதே அவனை வம்பு பண்ணி இழுத்தா, நீங்கள் இப்படி பண்ணாதீங்க நான் ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லும்போது சரி இவங்க யாருக்குமே எதுவுமே புரியலை. பார்த்தா நம்ம சென்சியாக அந்த டாக்ஸியை அடித்து அங்கே வந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறான். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. வந்துட்டு அவன் பார்த்தா வீடியோ கால் பண்ணி, உங்கள் புள்ள வேணும்னா எனக்கு காசு கொண்டு வந்து கொடுங்க, இல்லைனா நான் விட மாட்டேன், 1 பில்லியன் வேணும்னு சொன்னதும், பார்த்தியா நீ வந்து வளர்ப்ப, உன் புள்ள வந்துட்டு என் புள்ள என்ன பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, வாங்க போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. அவன் என்ன நீ பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதும், நீ வந்து அவங்க புள்ள ஏண்டா இருக்கணும், எல்லாமே எனக்கு சொந்தமாச்சு, இப்போ எல்லாமே கையை விட்டு போச்சு,
நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். உன்னை போட்டு தள்ளிட்டா திரும்ப என் மேலே பாசமாக இருப்பாங்களான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, அட படுபாவி உன்னை போயாடா நான் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நீ ஏன்டா இப்படி பண்ணுற, உன்னை விடு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாரு. வீட்டில் இருக்க எல்லாருமே உன்னை விடுங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறான். எல்லாரும் ஃபஸ்ட்டு நீடன் பண்ணுங்க அப்படின்ற சொன்னதும், யார் என்னை நீடன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, காப்பாற்றுறதுக்காக நீங்கள் வந்துட்டு பண்ண தேவையில்லை, இங்கேருந்து கிளம்புங்க, நான் உங்களை எப்பயுமே மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ அவங்க நீடன் பண்ணிவிட்டு நீ கண்டிப்பாக ஒரு நாள் எங்களை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவங்க அப்பாவுமே இங்கே நீடன் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு ஓ இவன் வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டனா, அப்போ என்னை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். ஹவ் ஃபேமிலி ஃபுல்லாமே இவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா, நீங்கள் பிள்ளைய மாற்றினதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீ அவனை ஹர்ட் பண்ணாத, நீ கேட்குற எல்லாத்தையுமே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற சொன்னதும், அப்போ அவனுக்காக எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்குறது கூட ரெடியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படும் போதே நம்ம ஷூ அங்கே வந்துடா ஏகப்பட்ட கோல்டு பிஸ்கட் எல்லாமே கொண்டு வந்துட்டு இது எல்லாமே உனக்கு தான், நீ ஃபஸ்ட்டு அவனை விட்டுது அப்படின்றத சொன்னதும், பட் ஆனால் நான் வந்துட்டு இவனை விட்டா என்ன நீங்கள் ஏதாச்சும் பண்ணிடுவீங்களே, அப்போ நீங்கள் பேசாமல் அவனுக்கு பதிலாக என்கிட்ட பிணை கைதியாக வர்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் கண்டிப்பாக அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அப்பாங்க இவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவ்வளோ கழுத்தில் கத்தி வச்சுட்டு அவன் மிரட்டிட்டு இருக்கான். நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிற வரைக்கும் யார் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் பிடிச்ச உன்னை அடிச்சங்க தள்ளி விட்டுறா. என்ன நினச்சிட்ருக்க, உன்னை நான் அப்படியே விடுவேன்னு சொல்லிட்டா, நான் ஸ்கூலில் பிளாக் பெல்ட்ரா அப்படின்றத சொல்கிறா. ஸ்டேஷனில் பிடிச்சி விட சொன்னால் இவன் உங்களை சும்மா விட மாட்டேன்னான்னு சொல்லிட்டு கத்தி வச்சு அவங்கள குத்த போனால் கால் வாரி விட்டு அங்கே மேலேருந்து குப்புற கடிச்சி விழுந்துடுறான். ஸோ ஸ்பாட்லேயே அந்த டாக்ஸி இறந்து போயிடுறான். அவங்க அப்பா ஐயோ புள்ளன்னு சொல்லிட்டு அழுகும் போதே அந்த ஆளுக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக் வந்துடுது. ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்கிறாங்க. நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது நீ வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாவன் தேங்க்யூ சொல்லிட்டுருக்கான். என்ன மாதிரி ஒரு ஆளுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்ருக்கா, அங்கே இருக்க ஃபுட்டேஜ் எல்லாமே நான் செக் பண்ணேன், ஒன்றை நான் காப்பாற்றாமல் வேறு யாரை காப்பாற்றுவேன் அப்படின்ற சொன்னதும் அவன் ரொம்ப எமோஷனாகி போயிடுறான். சரி வா போகலாம் அப்படின்ற செட்டு கூப்பிட்டுட்டு ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்கான். அங்கே சிஸ்டர்னு செட்டு பேசினதும் டேய் உன்னோட 3 வயசு தாண்டா பெரியவ, எப்போ பார்த்தாலும் சிஸ்டர்னு செட்டு பேசிட்டு எனக்கு கிளவி மாதிரி ஆக்காத, பேரை சொல்லி கூப்பிடு அப்படின்ற சொன்னதும் சரி வா போகலாம் ஷூன்னு செட்டு ஹாப்பிட்டு சிரிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த ஆளுக்கு பார்த்தா அங்கே பேரலைஸ் ஆகிடுது. இவருக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் மேடம், பண்ணாலுமே கஷ்டம்தான் அப்படின்ற செட்டு போனதும் அந்த ஆள் பண்ண பாவத்துக்கு தான் இன்றைக்கி இப்படி கிடைக்காம அப்படின்ற செட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. ஆமாம் என்னதான் இருந்தாலும் அவர் அப்பா, அவர் அப்படியே நம்ம விட முடியாதுமா, அவருக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம காப்பாற்றணும், நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே கவலையாயிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே வேகமாக கால் பண்ணிவிட்டு வீட்டில் பொருள் எல்லாத்தையும் தூக்கிட்டு இருக்காங்கம்மா வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனால் அவன் அங்கே ஏகப்பட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான். எல்லாத்தையுமே தூக்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே எதுவுமே காசு கொடுக்கல, நான் என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு கேட்டால் அங்கே அவளையுமே கோவப்பட்டு அடிக்கிறாங்க. அதுக்கு இதுக்கு போவேன்னு சொல்லிட்டு மிரட்டினா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு 100 மில்லியன் இன்னும் பே பண்ண வேண்டியதாக இருக்குது, இதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, எந்த காசுமே நீ கொடுக்க தேவையில்லைன்னு சொன்னதும் அப்போ அவங்க அம்மாங்க கோவமாயிட்டு நான் அந்த ரூமோட பாஸ்வேர்டு எல்லாம் சொல்கிறேன், உனக்கு தேவையானதை நீ எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறாங்க. அவங்க பொண்ணுகிட்ட நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போதே அவன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றான். காசு கொடுக்கணும், அதை கூடி சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போகிறான். இதுவுமே இப்படி ஷேர் ஹோல்டர் மீட்டிங் போயிட்டுருக்குன்னு சொன்னதும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டால் இதுக்கப்புறம் உனக்கு இந்த கம்பெனியில் எதுவுமே பொறுப்பு கிடையாது, நாங்கள் ரீஎலெக்ஷன் போகிறோம், உன் பிரதரால் இந்த கம்பெனி மொத்தமாக நாசமாக போச்சு, ஸோ நாங்கள் புது சேர்மனை சூஸ் பண்ண போகிறோம், உங்கள் பொசிஷனை விட்டாகணும்னு சொன்னதுமே அங்கே அவளுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. இங்கே நம்ம பார்த்தா இவங்களோட கம்பெனி வேறு லெவலுக்கு பெருசாக வந்துட்டுருக்கு, எல்லாருக்குமே எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்கான். நம்ம இதை காப்பாற்றணும்னா பேசாமல் இதை நம்ம பிரதர்கிட்ட ஒப்படைச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே புரியலை. அப்போ அங்கே காசை கொடுத்து அந்த மெய்டிட்ட நீங்கள் இதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பண்ண வேணாம், நீங்கள் பேசாமல் இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் நான் 20 வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இந்த காசு எனக்கு வேணான்னு சொன்னதுமே எங்கள் நிலைமை என்னாக போகுதுன்னு தெரியல, பட் நீங்கள் கண்டிப்பாக இங்கேருந்து போகணும் அப்படின்ற விஷயத்த அவள் சொல்கிறா. காசை கொடுத்து நீங்கள் யங் மாஸ்டருக்கு பர்த்டே வரப்போது கேக் கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் உங்களை மன்னிச்சிடுவார், நீங்கள் பேசி பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பர்த்டே இவங்க சூப்பராக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க, ஹாப்பியாகிட்டு. அப்போங்க அவங்க சிஸ்டரும் அவங்க அம்மாவுமே கேக் எல்லாமே கொண்டு வர்றாங்க.
கொடுப்பாங்க. என்னப்பா நீ பேசுறியா அப்படின்ற சட்டி கேட்டா, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் பேச போகிறான். என்ன பர்த்டேல அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொன்னதுமே, நீ வந்து பழசவே பேசாதப்பான்னு சொன்னதுமே, எனக்கு தேவை கிடையாது. ஆல்ரெடி என்னை வந்து ரொம்ப லவ் பண்ணுறவங்க எனக்கு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். ப்ளீஸ் நீ வந்துட்டு மன்னிச்சு வீட்டுக்கு வந்துடு அப்படின்ற சொன்னதும், எனக்கு அந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நீங்கள் வந்துட்டு ஃப்யூச்சரில் என்ன இதுக்கப்புறம் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லும்போதே, இந்த கேக்கை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கும்போது, சரி ஓகே நான் உன்னோட பர்த்டேவை கெடுக்க விரும்பலை, நீ என்ஜாய் பண்ணுன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும், அவனை வந்து நம்ம கஷ்டப்படுத்த வேணாம், நம்ம வா கிளம்பி போயிடலாம் அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப எமோஷன் ஆகிட்ருக்காங்க. அவனா மனசு மாதிரி வந்தால் வரட்டும்னு சொல்லிட்டு ஸோ கம்பெனியில் அங்கே லீன் ஒரு பர்சன் இருக்கார், அவர் அங்கே சூஸ் பண்ண போகிறாங்க. பார்த்தா அங்கே உள்ளே என்ட்ராகிறது நம்ம ஷூவும் அங்கே நம்ம ஹீரோவும் தான். ஜெர்மன் இவங்க தான் சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்னன்னு பார்த்தா அவங்க சிஸ்டர் டிசைட் பண்ணிட்டா, இந்த கம்பெனியை நம்ம ஹீரோட்ட ஒப்படைச்சிட்டா கண்டிப்பாக அவன் அதை மீட் எடுத்துகிட்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு ஸோ அவன் ஆசைப்பட்டான்ல இந்த கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ணணும்னு, அதே மாதிரி தான் நடந்துருது. அங்கே நம்ம ஷூமே இதுக்கப்புறம் ஹேங்ஸி குரூப்போட தான் சேர்ந்து குரூப் ஒர்க் பண்ண போது. நியூ சேர்மன் இவன் தான் அப்படின்ற சைட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே, உங்களுக்கு யாருக்காச்சும் வந்துட்டு இங்கே ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போகலாம், பட் ஆனால் வந்துட்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னா நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் தான் கேட்டு நடக்கணும் அப்படின்றத சொல்லிடுறான். ஸோ அதை கேட்டுட்டு அங்கே யாருக்குமே வந்துட்டு எதுவும் பேச முடியலை கண்டிப்பாக. ஏன்னா ஹேங்காய் குரூப்பை எது தான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரீபானான பிறகு தன்னை வந்து கொடுமைப்படுத்தின அத்தனை பேருக்குமே கரெக்டான பனிஷ்மெண்ட் கொடுத்துடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஐஸ்.